ம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர்வைஸ் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் டெக்னிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து ரெக்ரெஷன், இன்னொன்னு வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெக்ரெஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சூப்பர்வைஸ்ட் அப்படின்னா கம்பெனிலலாம் சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸோ எதுக்காக சூப்பர்வைசர் இருப்பாங்க கம்பெனில? சூப்பர்வைசரோட வேலை என்ன? எல்லா ஒர்க்கும் கரெக்டாக நடக்குதான்னு ஆடிட் பண்ணுறது. ஆடிட் பண்றது. ஓகே. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி சூப்பர்வைசருக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாரையுமே கைட் பண்ணுவாங்க. கரெக்டா? சேம் அதே மாதிரி தான் சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா இங்க வந்து லேபிள்டு டேட்டா கூட இருக்கும். இங்க டேட்டா கூட வந்து என்ன இருக்கும்? லேபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இதுக்கு வந்து சாக்லேட் அப்படின்ட்டு வந்து நான் ஒரு லேபிள் கொடுக்குறேன். ஓகேவா? சாக்கோ. தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ருப்பீஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்? சாக்லேட் ருப்பீஸ் அப்படின்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்? லேபிள் கொடுக்குறேன். சரியா? இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேமு, ஏஜ் இந்த மாதிரி இதில் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? லேபிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங்ல வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கு. ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெஷன். ஓகேவா? ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் அனதர் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெக்ரெஷன்ஸ் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். சரியா? ரெக்ரெஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டேபிள வந்து எல்லாருமே அப்சர்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சாக்லேட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், ருப்பீஸை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ 1 சாக்லேட் 2 ருப்பீஸ் அப்படின்னா 2 சாக்லேட்ஸ் எவ்வளோ? 1 சாக்லேட் 2 rupees அப்படின்னா 2 சாக்லேட்ஸ் எவ்வளோ? 4 rupees. 3 சாக்லேட்ஸா இருந்ததுன்னா 6 rupees. இதுவே வந்து 100 சாக்லேட்ஸா இருந்தது அப்படின்னா 100 சாக்லேட்ஸ்னா எவ்வளோ ருபீஸ்? 200. ஓகேவா? இப்போ நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எது டிபெண்டன்ட் எது இண்டிபெண்டன்ட். யார் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கா? சாக்லேட் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ ஒய் தான் வந்து என்னவா இருக்கு? எக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கு? டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னு சொல்லலாம்? டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்ட்டு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லலாம்? இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே 3 பேர் இருக்கு. பட் எல்லாமே வந்து எதை தான் டிபெண்ட் பண்ணுது? எக்ஸ் அண்ட் ஒய் தான் டிபெண்ட் பண்ணுது. ஓகேவா? எது டிபெண்டன்ட் எது இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டு ப்ரிடிக்ட் கண்டினியூஸ் நியூமெரிக் வேல்யூன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப ப்ரிடிக்ட் பண்ணீங்க இல்லையா? 2 4 6 8 10 200 அப்படின்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணீங்களா? இதுதான் என்னது? கண்டினியூஸ் நியூமெரிக் வேல்யூ. கண்டினியூஸ் நியூமெரிக் வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ப்ரிடிக்ட் பண்ணிருக்கீங்க. புரியுதா? ஸோ இதுதான் என்னது? ரெக்ரெஷன். ஓகேவா? இந்த ரெக்ரெஷனை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? ரெக்ரெஷன் அப்படின்னா டு ப்ரிடிக்ட் கண்டினியூஸ் நியூமெரிக் வேல்யூ மட்டும் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு தான் அதுக்கு பேர் என்னது? ரெக்ரெஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதோடது வந்து எப்படி இருக்கு எனக்கு? ஷார்ப் எட்ஜஸா இருக்கா? இது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? கண்டினியூஸா வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? நேரமா இருக்கு, போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? அதுதான் என்னது? கண்டினியூஸ் நியூமெரிக் வேல்யூ அப்படி ரெக்ரெஷன்றாங்க. இது வந்து லீனியரா போகிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது? லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்ட்டு? புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து என்ன பண்றோம்? நம்ம ஒரு கண்டினியூஸ் நியூமெரிக் வேல்யூ வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுக்கறதுனால தான் இதுக்கு பேர் வந்து என்னது? லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா யார் யார் இருப்பாங்கன்னா ஒரு ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று வந்து என்னது? ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருப்பாங்க. ஆனா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா எத்தனை, அதாவது 2 ஆர் மோர் வந்து என்ன இருப்பாங்க? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருப்பாங்க, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருப்பாங்க. புரியுதா? ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் யூஸ் பண்ணிருக்கணும். இது வந்து என்னது?
எக்ஸ் ஒய் மட்டும் யூஸ் பண்ணா இது வந்து என்னது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். சரியா? மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா மோர் தென் இருக்கும், டூ ஆர் மோர் தென். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்படி 1 2 2 2 4 3 2 6 4 2 8 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 2 10 அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஒய் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸ் ஒன்னையும் எக்ஸ் ஒன்னையும் எக்ஸ் டூவையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் ஒய் வந்து என்னது இன்டிபெண்ட். எக்ஸ் ஒன் யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா? எக்ஸ் ஒன் யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. எக்ஸ் டூ யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஸோ இது ரெண்டுமே என்னது இண்டிபெண்ட் வேரியபிள். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? ஸோ இது வந்து என்னது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு வந்து என்னது இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு வந்து என்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? இப்போ இந்த கிராஃப் அனலைஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். கிராஃப் ஏதாவது 2 பாயிண்ட் எடுக்கிறோம். ஏதாவது நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். ஏதாவது 2 பாயிண்ட், இதை வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது 2 பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10 அண்ட் இங்கே வந்து என்ன இருக்கு 4, 8. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து x1 y1 சொல்லலாம், இதை வந்து x2 y2 சொல்லலாம். என்னோட ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஃபார்முலால அப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். y2 என்ன இருக்கு? 10 minus 8, 5 minus 4. என்னோட m ஓட வேல்யூ என்ன இப்போ? 2 divided by 1. m ஓட வேல்யூ என்னது? 2. என்னோட ஸ்லோப்போட வேல்யூ என்னது? 2. ஓகேவா? நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் இன்டர்செப்ட் ஆகுது இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து இன்டர்செப்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து எதுல இன்டர்செப்ட் ஆகுதுன்னா 0ல இன்டர்செப்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ என்னோட இன்டர்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்செப்ட் ஆர் வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பயாஸ் பி அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? பி வந்து என்னதுன்னா பி ஈக்குவல் டு 0. எங்க வந்து எங்க இன்டர்செப்ட் ஆயிருக்கு? எனக்கு 0ல வந்து இன்டர்செப்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து 7ல இன்டர்செப்ட் ஆகுனா நீங்க 7 சொல்லலாம். 9ல இன்டர்செப்ட் ஆகுனா நீங்க வந்து என்ன சொல்லலாம்? 9 சொல்லலாம். ஆனா எனக்கு எதுல இன்டர்செப்ட் ஆயிருக்கு? என்னோட பாயிண்ட் 0ல இன்டர்செப்ட் ஆயிருக்கா? ஸோ அதனால என்னோட பி வந்து பயாஸ் வந்து என்னது 0 அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஓகேவா? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் பி. சரியா? இப்போ y வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். m நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். x வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த 1 வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இந்த 1 அப்ளை பண்ணோம்னா பயாஸ் வந்து 0. இப்போ இந்த y யோட ஆன்சர் என்ன? x வந்து 1ன்னு அப்ளை பண்ணா y யோட ஆன்சர் என்னது? ஆஹா, இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? 2. இதுவே எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். தென் வந்து பயாஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 2 இருந்தா ஒய்யோட வேல்யூ என்ன? 4. இதுவே எக்ஸோட வேல்யூ வந்து சாரி 2, எக்ஸோட வேல்யூ வந்து நான் 100ன்னு கொடுக்குறேன். 100 பிளஸ் 0. அப்போ என்னோட ஒய் வந்து என்னது? 200. பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதா? நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா? ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே, பாருங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங்கோட ஒர்க் ஃப்ளோ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த ஐடி கம்பெனிக்கு போனாலும் எம்எலோட ஒர்க் ஃப்ளோ வந்து கம்பல்சரி வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், ப்ராப்ளம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராப்ளம்
அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து எந்த கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ரெக்கமெண்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேட்டா கலெக்ஷன் நடக்கும். சரியா? டேட்டா கலெக்ஷன். தென் டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டேட்டாவை வந்து எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம், சிஎஸ்பி ஃபைலாக கலெக்ட் பண்ணலாம், தென் எக்ஸலாக கலெக்ட் பண்ணலாம், இல்லை ஏபிஐயா கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். சரியா? நீங்கள் மார்க்கெட்டிங் சிஎஸ்வி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. தென் இப்போ டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து என்னது, டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா வந்து என்ன பண்ணணும், கம்பல்சரி க்ளீன் பண்ணணும். சரியா? நாய்ஸஸ் ரிமூவ் பண்ணுறது, டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுதான் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்க எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பிரிக்கணும். ஓகேவா? எக்ஸையும் எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு பிரிக்கணும். எக்ஸ்ன்றது வந்து இண்டிபெண்டா டிபெண்டா, எது டிபெண்ட் எது இண்டிபெண்டன்ட்? எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட், எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட், ஒய் வந்து என்னது, டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? வெறும் ஒன் இண்டிபெண்டன்ட் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிளும் இருந்தா அது வந்து என்னது, சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சரியா? தென் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இதை வந்து தனித்தனியா பிரிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். ட்ரைனிங்க்கும் டெஸ்டிங்க்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேவா? நான் எப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ட்ரைனிங்க்கு தனியா டெஸ்டிங்க்கு தனியா வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 70% பிரிச்சிங்க அப்படின்னா இங்கே 30% டெஸ்டிங்க்கு அனுப்பலாம். இங்கே 75% ட்ரைனிங் அனுப்புறீங்கன்னா 25% வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் இங்கே 80% இருந்ததுன்னா இங்கே 20% வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் இங்கே 60% இருந்தது அப்படின்னு இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், 40% வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து நான் இதை வந்து பிக் பண்ணுறேன். 60% ட்ரைனிங்க்கு அனுப்புகிறேன், 40% வந்து டெஸ்டிங்க்கு அனுப்புகிறேன். சரியா? அப்போது இந்த ரெக்கார்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட்ல நான் 40%னா இதை விட்டுருங்க, 100 to 100 விட்டுருங்க. ஸோ எவ்வளோ போகும், 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் வந்து டெஸ்டிங்க்கு போகும்? 5 ரெக்கார்டா 100% மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3 வந்து ட்ரைனிங்க்கு போகும், 3 வந்து டெஸ்டிங். ஆமா. ஸோ பாருங்க, ரேண்டமா ஏதாவது ரெண்டு வந்து எங்க போகும், ரேண்டமா ஏதாவது ரெண்டு ரேண்டமா வந்து ஏதாவது வந்து எங்க போகும், டெஸ்டிங்க்கு போகும். சரியா? ரிமைனிங் எல்லாமே எங்க போகும், ட்ரைனிங் போகும். இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். சரியா? இதை வந்து எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின்னு பிரிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி யாரெல்லாம் ட்ரைனிங் போயிருக்கா, 1, தென் வந்து 3, தென் வந்து பாத்தீங்கன்னா 4, இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க, ட்ரைனிங் போயிருக்காங்க. ரிமைனிங் வந்து எங்க போயிருக்காங்க, ரிமைனிங் ரெண்டும் டெஸ்டிங் போயிருக்காங்க. எக்ஸ் டெஸ்ட், தென் வந்து என்னது, ஒய் டெஸ்ட். சரியா? ஓகே. ஸோ இதில் யாரெல்லாம் போயிருக்கா, 2, 4, தென் வந்து என்னது 5, 10. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பானையில் வந்து சாப்பாடு செய்கிறீங்க. டெஸ்டிங்க்கு வந்து முழு எல்லா அரிசியுமே வந்து சாப்பாடெல்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்களா, பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் டெஸ்ட் பண்ணுவீங்களா? பர்டிகுலர் கொஞ்சோண்டு இது மட்டும். அது ஓகேனா, அது பர்ஃபெக்டா இருந்தா உங்களோட மாடல் எப்படி தான் இருக்கும், பர்ஃபெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் பண்றோம். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்டிங் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்க எல்லாத்தையும் நான் எது வந்து கொடுக்குறேன், உங்க எல்லாத்தையும் நான் டெஸ்டிங் மட்டும் கொடுக்குறேன். அப்ப டெஸ்டிங் மட்டும் கொடுத்தனா அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. ரெண்டு சாக்லேட் 4 rupees அப்படின்னா 5 சாக்லேட் 10 rupees அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டிங் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? ஸோ அதே மாதிரி நீங்க ட்ரைனிங்க்கு வந்து யார் அனுப்புறீங்க அப்படின்னா, இந்த இவங்க எல்லாமே நீங்க எங்க அனுப்புறீங்க, ட்ரைனிங்க்கு அனுப்புறீங்க. இவங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்டிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணணும். சரியா? இதை வந்து நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டுக்கு அனுப்பியாச்சு. ஓகேவா? ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, மாடல் பில்டிங். இன்னொன்று வந்து என்னது, மாடல் சூஸ் பண்ணணும். ஓகேவா? மாடல் பில்டிங், எந்த மாடலை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்றது அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். மாடல் பில்டிங்ல இங்கே நம்ம லீனியர் ரெக்ரெஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. நீங்க டெஸ்ட் பண்றது கரெக்டா அப்படின்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. யாரை ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, எக்ஸ் டெஸ்ட்டை வச்சுட்டு யாரை கண்டுபிடிப்பீங்க, ஒய்யை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. அப்போ இதை வந்து ஒய் ப்ரிடிக்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஒய் ப்ரிடிக்ட் பண்றதும் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. இது வந்து என்னது,
ப்ரிடிக்டட் வேல்யூ சரியா. ஒய் ப்ரிடிக்ட் பண்றது எப்படி தான் இருக்கணும்? ப்ரிடிக்ட் யார் பண்ணுவானா? மிஷின் லேர்னிங் பண்ணும். ஸோ ப்ரிடிக்ட் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? எக்ஸாக்டா ஆக்சுவல் வேல்யூ தானே வரணும். இஸ் கைஸ் ஆமாவா இல்லையா? ப்ரிடிக்ட் பண்றது எப்படிதான் வரணும் உங்களுக்கு? ஆக்சுவல் வேல்யூ தான் உங்களுக்கு என்ன ஆகணும்? ஷோ ஆகணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். அடுத்தது வந்து என்னது? எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். நீங்க எந்த ஒரு மாடல் பண்ணாலும் சரி கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும்? டெஸ்டிங்க்கு வந்து அனுப்பணும். டெஸ்டிங்க்கு இங்க வந்து நம்மளுக்கு அக்யூரசி பர்ஃபெக்டா இருக்கா, ஏதாவது எரர் வருதான்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இதுல வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். ஒரு 3 எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் இருக்கு கைஸ். ஒரு 3 எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். ஸோ என்னென்னு நான் சொல்றேன், கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மீன் அப்சல்யூட் எரர். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். சரியா, ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். இப்போ மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ. இப்போ மைனஸ் பண்ணி காமிங்க. ஆக்சுவலி ப்ரிடிக்டடையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 - 4 10 - 10 வந்து என்னது? 0. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0 ஸ்கொயர் பண்ணா 0. அதை ரூட் எடுத்தீங்கன்னா 0. அப்போ இதோட ஸ்கோர் வந்து எப்படி இருக்குன்னா 1 இருக்கும். 1 அப்படின்னா என்னன்னா 100% வந்து நீங்க வந்து டிவைட் பண்ணுங்க. 100%னா 100 / 100. இது வந்து ஆன்சர் என்னது? 1. ஓகேவா? அப்போ 1 அப்படின்னா 100% ஆச்சோம். ஓகேவா? இது 1 இருக்கலாம், இல்லைன்னா 0.99 இருக்கலாம், அப்படின்னா 99% இருக்கும். இல்லை அப்படின்னா 0.98 இருக்கலாம். ஓகேவா? க்ளோசர் டு 1 இருக்கணும். ஓகேவா? இன்கேஸ் மாடல் வந்து 0வா இருந்தது அப்படின்னா மாடல் வந்து என்னது? பூர் மாடல். மாடல் வந்து 1 இருந்தது அப்படின்னா எக்ஸலண்ட், குட். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். 89 99 88 இருந்தது அப்படின்னா ஓரளவு குட். சரியா? இதுவே ரொம்ப 0வா இருந்தது அப்படின்னா உங்க மாடல் வந்து என்னது? பூர் மாடல். எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க கிளைமேட் வருது 27°C அப்படின்ட்டு எனக்கு வந்து என்ன ஆகுது? பார்ஷியலி சன்னி அப்படின்ட்டு வந்து எனக்கு என்ன ஆகுது? ஷோ ஆகுது. ஓகேவா? ஆனா இது வந்து பர்ஃபெக்டா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எனக்கு சன்னின் காமிச்சிட்டு வெளியே வந்து மழை பெய்யக்கூடாது. புரியுதா? ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் 99 or 100% அக்யூரசி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். புரியுதா? புரிஞ்சுதா? தென் அதுக்கப்புறம் தான் 9th ஸ்டெப் வந்து என்னது? டிப்ளாய் பண்ணுவோம். 9th ஸ்டெப் வந்து என்னது? டிப்ளாய்மெண்ட். ஒரு வெப் அப்ளிகேஷனா இல்லைன்னா மொபைல் அப்ளிகேஷனா டிப்ளாய் பண்ணுவீங்க. 10th ஸ்டெப் என்னன்னா மானிட்டரிங். நம்ம மானிட்டர் பண்றோம். பர்ஃபெக்டா போதா? ஹியூமன்ஸ் ஃபீட்பேக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுல பிரச்சனை இருக்கு, அதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? மானிட்டரிங் பண்ணணும். பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கான்ட்டு. புரியுதா? ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இதை மானிட்டரிங் பண்ணுவாங்க. புரியுதா? எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கா, அதாவது லேக் ஆகுதா என்னன்ட்டு செக் பண்ணுவாங்க. புரியுதா? புரிஞ்சுதா? ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க, நம்ம கான்செப்டுக்குள்ள போகலாம். இப்போ நீங்க இதை அப்சர்வ் பண்ணாதான் நான் உங்களுக்கு சொல்ல போற கோடிங் வந்து புரியும். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுங்களா? சரி வாங்க நம்ம தியரிட்டிக்கலுக்குள்ள போகலாம். சரியா? இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா ரெக்ரெஷன் அப்படின்றது வந்து என்னது? சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் டெக்னிக். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? டு ப்ரிடிக்ட் கண்டினியூஸ் நியூமரிக் வேல்யூ வந்து என்ன பண்றாங்க இவங்க? ப்ரிடிக்ட் பண்றாங்களா? இஸ் பேஸ்ட் ஆன் எதுக்கு ரிலேஷன்ஷிப்? டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட்னா யாரு? எக்ஸ் அண்ட் ஒய் தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரியா? தென் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷனா அப்படின்னா என்னன்னு பாருங்க. சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங். இதுவும் சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் அல்காரிதம். இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, டு ப்ரிடிக்ட் கண்டினியூஸ் நியூமரிக் வேல்யூ. எதை ப்ரிடிக்ட் பண்றாங்க? டார்கெட் வேரியபிள் ஒய்யை வந்து என்ன பண்றாங்க இவங்க? ப்ரிடிக்ட் பண்றாங்க. நீங்க அதை தானே ப்ரிடிக்ட் பண்ணீங்க, ருபீஸை தான் ப்ரிடிக்ட் பண்ணீங்க. ஒரு 2 சாக்லேட் எவ்வளோனா 4 rupees ப்ரிடிக்ட் பண்ணீங்க. அதுதான் ஒய். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வந்து எது கூட? வித் 1 or more இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் என்னது? லீனியர் ரெக்ரெஷன். புரியுதா? இது வந்து அனதர் டெஃபினிஷன்.
நான் சொன்னது தான். ஒய் இது நம்ம ஒய்ன்னு சொல்லலாம், டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லலாம், டார்கெட்னு சொல்லலாம், அவுட்புட்னு சொல்லலாம். அதே மாதிரி இது எக்ஸ்னு சொல்லலாம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லலாம். தென் வந்து என்னது ஃபீச்சர்ஸ் ஆர் இன்புட்ஸ் வந்து சொல்லலாம். என்னன்னா ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைட் லைனை வந்து என்ன பண்ணணும், ஃபிட்டிங்கான ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம என்ன பண்ணணும் இதில் கொண்டு வரணும். அதில் தான் 2 டைப் இருக்குது லீனியர் ரெக்ரெஷன். ஒன்று சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், இன்னொன்று மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனா ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனா 2 or more இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். புரியுதா? ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட ஃபார்முலா. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் பின்னு சொல்லுவாங்க. ஒய்ன்றது வந்து என்னது, நான் சொன்னேன் இல்லையா, திரும்ப திரும்ப ரெப்பீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னது, ப்ரிடிக்டட் வேல்யூ ஆர் வேரியபிள் ஆர் டார்கெட் ஆர் அவுட்புட்னு சொல்லலாம். இதை வந்து என்னன்னு சொல்லலாம், இன்புட் ஃபீச்சர்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து 2 பேர் இருக்கு காய்ஸ். ஸ்லோப்புன்னு சொல்லலாம், கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏதாவது 2 பாயிண்ட். இது வந்து இன்டர்செப்ட்னு சொல்லலாம், பயாஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சரியா? ஒரு பெஸ்ட் ஃபிட்டிங் லைன் வந்து கொண்டு வரும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேலரி. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு 20,000 கொடுப்பாங்க. 2 years இருந்தால் எனக்கு 30,000 கொடுப்பாங்க. அப்போ 6 yearsனா எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 6 yearsனா எவ்வளோ கொடுப்பாங்க? 70. 70,000 தான். ஓகேவா? ஸோ பாருங்க, நீங்க இந்த ஃபார்ம்னால கால்குலேஷன் பண்ண வேண்டாம். ஸோ பைத்தானை பொறுத்தளவு நீங்க வந்து ஃபார்ம்னாலாம் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு, நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா போதும். பட் எப்படி கான்செப்ட் தெரிஞ்சா போதும். சரியா? இப்போ நான் சொன்ன மாடல் எவால்யூஷன் மெட்ரிக்ஸ் இவங்க தான். மீன் அப்சல்யூட் எரர், மீன் ஸ்கொயர்டு, ரூட் மீன், ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர். அப்படின்னா ஆவரேஜ் difference between absolute difference between actual and predicted அப்படின்னா actual minus predicted அப்படின்னு அர்த்தம். நீங்க கண்டுபிடிப்பீங்க, அதை ஸ்கொயர் பண்ணுவீங்க, அதை ரூட் மீன் ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க, தென் வந்து நீங்க என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இதுதான் அதோட ஃபார்முலாஸ். பட் நீடட் இல்லை, ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ கோடிங்குள்ள போகலாம். சரியா? எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, பிப் இன்ஸ்டால் சைக்கிட் லேர்ன், பிப் இன்ஸ்டால் சைக்கிட் லேர்ன்ட்டு எதில் இன்ஸ்டால் பண்ணணும், உங்கள் சிஎம்டி சர்ச்சில் போயிட்டு சிஎம்டி கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் போயிட்டு பிப் இன்ஸ்டால் ஸ்பேஸ் சைக்கிட் லேர்ன். ஸோ சைக்கிட் லேர்ன்ன்ற லைப்ரரி, அதாவது இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சைக்கிட் லேர்ன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் இருந்தால் சாட்டிஸ்ஃபைடுன்னு வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே இன்ஸ்டால் ஆகும். சரியா? எப்பயுமே கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் அதை சொல்கிறேன். புரியுதா? ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து போகலாம். எதுக்காக நம்ம பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இங்கே, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ப்ரீவியஸாக படிச்சிங்களே, பாண்டாஸ் எதுக்காக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இங்கே? டேட்டாவை மேனிபுலேஷன் பண்றோம், டேட்டாவை அனலைஸ் பண்றோம். என்ன பண்றோம், பாண்டாஸ் என்ன பண்ணிருக்கோம், இம்போர்ட் பண்ணிருக்கோம். அண்ட் மேட்ப்ளாட்லிப் வந்து எதுக்காக இம்போர்ட் பண்ணிருக்கீங்க, Data visualization. நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸுக்காக. நான் எஸ்கேலான்ல இருந்து எதெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, லீனியர் மாடல்ல இருந்து லீனியர் ரெக்ரெஷனையும், மாடல் செலெக்ஷன்ல இருந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிட்டையும், மெட்ரிக்ஸ்ல இருந்து இவங்கெல்லாம் எடுத்திருக்கேன். மீன் அப்சல்யூட் எரர், மீன் ஸ்கொயர்ட் எரர், இதெல்லாம் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இதில் தான் எழுதுவோம். எல்லாமே லோவர் கேஸில் தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? இதெல்லாமே பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி தான் அவன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணோம். இது ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். புரியுதா? ஆர் ஸ்கொயர் ஸ்கோரை வந்து அவன் வந்து இப்படி எழுதியிருக்கான். புரியுதா? சரியா? இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து நான் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி டேபிள் நீங்கள் எல்லாருமே கிரியேட் பண்ணிடுவீங்களா? டிக்ஷனரியில் இந்த மாதிரி டேபிள்லாம் கிரியேட் பண்ணிடுவீங்களா? எஸ், டேட்டான்றது கொடுத்துட்டு தென் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் டேட்டாவை கொடுக்குறீங்க. புரியுதா? ஓகே, புரிஞ்சா? தென் இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு பிரிக்கணும். டிபெண்ட் எது, இண்டிபெண்ட் வேரியபிள் என்னன்ட்டு என்ன பண்ணணும், நீங்க பிரிக்கணும், 2ஆ பிரிக்கணும். சரியா? புரியுதா? ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க 1 யூஸ் பண்ணீங்கன்னா எரர் வரும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு நீங்க 1 யூஸ் பண்ணீங்கனாலே ஓகே தான். ஓகேவா? சார் மித்ததெல்லாம் நார்மல் தான். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு என்ன பண்ணிட்டீங்க,
பிரிச்சுட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, அனுப்புவீங்க. ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனில் எக்ஸும் ஒய்யும் கொடுத்தீங்கன்னா இங்கே டெஸ்ட் சைஸ் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்க, டெஸ்ட் சைஸ் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன், 40%. 40% வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஓகேவா. தென் ரேண்டம் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42. அதாவது 42ன்னு எங்கெங்க வருது அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிக் பண்ணுவோம். நம்மளாம் இந்த சின்ன வயசுல வந்து கேம் விளையாடி இருப்போம். இந்த 5 டேபிள்ஸ்லாம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் அப்படின்ட்டு சொல்லி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், விளையாடுவோம். ஸோ அந்த 5 டேபிளில் வர ஆன்சர் வந்து நம்ம சொல்ல மாட்டோம். இங்கே எங்கே 42ன்றது கவுண்ட் வருதோ அங்கே வந்து என்ன ஆயிரும், அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து இப்போ 40%னா எத்தனை ரெக்கார்டு வந்து டெஸ்டிங்க்கு போகும், 5 ரெக்கார்டில் 2 bro. ஏதாவது 2 வந்து போகும். அப்போ ரேண்டமா 42. இதை வந்து எண்ணிக்கிட்டே வாங்க. 1 2 3 4 5 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 6 7 8 9 10 அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே வரையும் வரும். 40 வரையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே கவுண்ட் பண்ணிடலாம். அகைன் 41 42. அப்போ இந்த ரெக்கார்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு டெஸ்டிங்க்கு வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு அனுப்பிடும். இந்த ரெக்கார்டை வந்து எங்கே அனுப்பும், டெஸ்டிங்க்கு அனுப்பும். அப்போ இங்கேருந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணிட்டு வரும். 1 2 3 4 5 6 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு 42ன்னு வரப்போ வந்து அந்த ரேண்டம் ஸ்டேட்டை வந்து ரேண்டமாக வந்து உங்களுக்கு எங்கே அனுப்பிடும், டெஸ்டிங்க்கு அனுப்பிடும். புரியுதா. இப்போ டெஸ்டிங்க்கு அனுப்புறது நீங்கள் எக்ஸ் டெஸ்ட்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதா, புரிஞ்சுதா. நீங்க எக்ஸ் ட்ரெயின் கொடுத்த ட்ரைனிங்க்கு என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம், ஒய் ட்ரெயின் கொடுத்தா என்ன ட்ரைனிங் போயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 2 தான். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போயிருக்காங்க, டெஸ்டிங்க்கு போயிருக்காங்க. சரியா. இப்போ உங்க மாடல் லீனியர் ரெக்ரெஷன்ற ஃபங்க்ஷன் நீங்க ஃபார்ம்லாம் எழுத தேவையில்ல கைஸ். y ஈக்குவல் டு mx பிளஸ் பின்ட்டு அவன் ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அவன் ரிட்டர்ன் பண்ணியிருப்பான். சரியா. இந்த ஃபங்க்ஷனை நீங்க இங்க இது டிக்ளேர் பண்றீங்க. இது வந்து என்னது, ஆப்ஜெக்ட். இது வந்து என்னது, ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வேரியபிள் சொல்ல மாட்டோம். ஓகேவா. எங்க வந்து நீங்க ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றீங்களோ அது வந்து இது வந்து என்னவா இருக்கும், இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. இது வந்து வேரியபிள் கிடையாது. இந்த இடத்துல இது வந்து என்னது, ஆப்ஜெக்ட். புரியுதா. புரியுதா. இந்த மாடலை வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபிட் பண்றீங்க. அதாவது எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் வந்து என்ன பண்றீங்க, நீங்க ஃபிட் பண்றீங்க. ஓகேவா. எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்க ட்ரெயின் ஆயிரும். இது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ட்ரைனிங் ஆகும். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்ரெயின் ஆனாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், டெஸ்ட். இப்போ நீங்க எல்லாருமே ஸ்கூல் 10th எக்ஸாம் வந்து எழுதுறீங்க. சரியா. நீங்க ட்ரெயின் ஆக முடியாம உங்களுக்கு டெஸ்ட் அக்யூரசி ஸ்கோர் வந்து அதிகமா வருமா, ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கோர் வந்து எப்படி ஆகும், டெஸ்ட் ஸ்கோர் வந்து எவ்வளோ ஆகும், மார்க் வாங்க முடியும். நீங்க எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள தான் உங்களோட அவுட்புட் வந்து கிடைக்கும். சரியா. அதே மாதிரி ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம மாடலை ப்ரிடிக்ட் பண்றோம். அதாவது எக்ஸ் டெஸ்ட் கொடுத்து நீங்க என்ன பண்றீங்க, ப்ரிடிக்ட் பண்றீங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா எவ்வளோ சேலரி, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா எவ்வளோ சேலரி அப்படின்ட்டு இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணும். ஒய் ப்ரிடிக்ட் வந்து என்ன ஆகும், ப்ரிடிக்ட் பண்ணும். வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒய் தென் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிடிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதா. புரிஞ்சா. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 30,000. அதாவது எவ்வளோ, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எவ்வளோ சேலரி வரும் உங்களுக்கு, 30,000. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சேலரி, 60,000. ஸோ அதை தான் இங்கே அறையில் வந்து அவன் கொடுத்துருக்கான். சரியா. ஓகேவா. தென் ஸ்லோப் வந்து எம். ஸ்லோப் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்லோப் எம் அப்படின்னு. இது வந்து நம்ம இதில் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். மாடலில் கோஎஃபிஷியன்ட் 0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 0th இண்டெக்ஸ்ல நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும், 10 பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து என்ன பிரிண்ட் ஆகும், இன்டர்செப்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்செப்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஸ்லோப்பும் பயாஸும் நீங்க கண்டுபிடிச்சாச்சா, இங்கே ஃபார்ம்லாம் படிக்க தேவையில்ல. சிங்கிள் லைன் ஆஃப் கோட் யூஸ் பண்ணீங்கனாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்லோப் இன்டர்செப்ட் என்ன பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா. புரிஞ்சா. தென் மாடல் டாட் கோஎஃபிஷியன்ட் அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுக்க கூடாது. இப்போ நீங்க இதை ரிட்டர்ன் பண்ணலன்னா உங்களுக்கு அரேல பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு அரேல பிரிண்ட் ஆயிருக்கு. அரேல இவங்க வந்து யாரு, 0th இண்டெக்ஸ். ஸோ அதனாலதான் நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். புரிஞ்சா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா. இப்போ இங்க வந்து y predict கொடுத்தா உங்களுக்கு எதுல வருது, அரேல வருதா,
ஆமா. ஒய் ப்ரிடிக்ட் வந்து நான் என்ன பண்றேன், 0 மட்டும் கொடுக்குறேன். அப்போ யார் வருவா? ஒய் ப்ரிடிக்ட்ல 0னா யார் வருவா? 30 மட்டும் வராங்களா? சேம் அதே கான்செப்ட்ஸ் தான். இப்போ அறையில வந்து எனக்கு யார் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அது கோஎஃபிஷியன்ட்ல ஒன்று தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு ஸ்லோப் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0th இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்தீங்கன்னா நார்மலா பார்க்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரேவா ஷோ ஆகும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். புரியுதா? இன்னொன்று உங்களுக்கு இங்கேயும் ஒன்று இருக்கு, நான் இதையும் சொல்றேன். நியூ ப்ரிடிக்ட்ல ஒரு 0 இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து 0ன்னு கொடுக்கல அப்படின்னா எனக்கு அரேல பிரிண்ட் ஆகும். எனக்கு அவுட்புட் பாருங்க, இங்க 17 இருக்கு. அப்போ நான் வந்து இது கொடுத்தேன்னா எனக்கு அரேன்ற இதுல வந்து வந்திருக்கா. ஸோ அதனால என்ன பண்றேன்னா 0th இண்டெக்ஸ் கொடுத்தாதான் அதுல வந்து 0th இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிக்ஷனரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு டேபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. இப்போ ப்ரிடிக்ட் பண்ண போது உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே நியூ ப்ரிடிக்ட்ல என்னென்னு ஸ்டோர் ஆகும், 70 அப்படின்ட்டு ஸ்டோர் ஆகும். அது வந்து உங்களுக்கு அரேவா ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால நீங்கள் 0th இண்டெக்ஸ்ன்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, 70 மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறீங்க. புரிஞ்சுதா? ஓகே. தென் இப்போ எவால்யூஷன் மெட்ரிக்ஸ் நீங்கள் வந்து ஆக்சுவல் வேல்யூவும் ப்ரிடிக்டட் வேல்யூவும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிடும், கண்டுபிடிச்சிரும். சரியா? மீன் அப்சல்யூட் எரர், மீன் ஸ்கொயர் எரர், ரூட் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது நம்பையில். இது மீன் ஸ்கொயரை வந்து ரூட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இது ரூட் எடுக்கும். அண்ட் ஆர் ஸ்கொயர் ஆக்சுவலும் ப்ரிடிக்டட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே என்ன வருது, எரர் எல்லாமே 0ன்னு வந்திருக்கு. ஸ்கோர் வந்து எவ்வளோன்னு வந்திருக்கு, 100% வந்திருக்கா. இது ஃபார்மேட் ஸ்ட்ரிங், உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, தெரியும். புரிஞ்சுதா? ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கிடையாது, நார்மல் இதுதான். இந்த கோர்ஸுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா முன்னாடி நீங்க எஃப் யூஸ் பண்ணிருப்பீங்க, அதுதான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங். இது புரிஞ்சுதா? எஸ், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கைஸ், அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? தென் அடுத்தது இப்போ கிராஃப் வந்து வரைகிறோம். ஓகேவா? ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேட்டர் பிளாட் உங்களுக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். திரும்ப ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து எக்ஸ்ட்ரைன் ஒயிட் ட்ரெயின் வந்து கொடுக்குறீங்க, எனக்கு ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து ட்ரைனிங் டேட்டான்ட்டு நீங்கள் லேபிளில் வந்து கொடுத்துக்கிறீங்க. அப்போ ப்ளூ கலரில் இருக்கிறதுல எங்கே போயிருக்கு, ட்ரைனிங் போயிருக்கு. தென் எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் கொடுக்குறீங்க, கலர் வந்து கிரீன் கொடுக்குறீங்க. அப்போ கிரீன் கலர் இருக்கிறதுல எங்கே போயிருக்கு, டெஸ்டிங் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிளாட் அப்படின்னா கோலம் வரையிறது, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வந்து கோடு வரைவீங்கல்ல, அதுதான் பிளாட்டு. எக்ஸும் கொடுத்துருக்காங்க, தென் என்னது ஒய் ப்ரிடிக்ட் தென் வந்து என்னது எக்ஸ். ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண லைன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ரெட் கலரில் ட்ரா பண்ணும். இந்த பாயிண்ட்டை இணைக்கல கைஸ், அந்த கோடு வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் ஆக்சிஸ் தென் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, மாடல் ப்ரிடிக்ட் எக்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறது உங்களுக்கு அதில் வந்து கொடுக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் லேபிள், ஒய் லேபிள், லெஜெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். லெஜெண்ட்னா என்னது, இந்த டேபிள் தான் என்னது உங்களுக்கு லெஜெண்ட் வந்து ஷோ ஆகும். கிரிட் ட்ரூ அப்படின்னாலும் பை டிஃபால்ட்டாகவே கிரிட் நீங்கள் ட்ரூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், கிரிட் பேட்டர்ன் வந்து ஷோ ஆகும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேண்ணா. அவ்வளோதான் கைஸ். இந்த இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஜஸ்ட் இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கோடிங்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தென் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த நோட்ஸ் எல்லாமே உங்கள் நோட் புக்கில் நீங்கள் எழுதிக்கோங்க ரெஃபரன்ஸுக்கு. டக்குன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த எல்லாமே இந்த கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? மெயினாக மிஷின் லேர்னிங்கோட ஒர்க் ஃப்ளோ வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஒரு மிஷின் லேர்னிங் ஃப்ளோ வந்து எப்படி போகுது, ஸோ எந்தெந்த ப்ராசஸ், அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, தென் இதோட முடிஞ்சு வேற யாருக்காவது டவுட் இருக்கா இன்னைக்கு எடுத்த டாபிக்ல?